எனக்கு பிடிக்கல. அம்மா அப்பா வந்து பார்த்து பண்ணி வச்சாங்க. நான் ஒரு ஹேண்டிகேப்டு, அதனால கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் துணை இருக்கணும்னு சொல்லி அவங்க பண்ணி வச்சாங்க. அவங்க அத்தை பையன் தான். அத்தை பையன் தான். ஓகே. சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 5வது படிக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. கட்டத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போய் 2 காலம் போய் இதுவாகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம இது பண்ணுவோம், வேறு யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு அவங்கள அப்போதுலேருந்து பிடிக்கும். இப்போ பணத்துக்காக இது பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் கட்டி அமைச்சிருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் கேட்டரிங் பண்ணிகிட்ருக்கேன், நான் பார்த்து காப்பாற்றிக்கிறேன். எனக்கு அவங்க இவங்களே பேர் விட்டு கூப்பிட மாட்டேன். பாப்பு அப்புன்னு பொண்ணு இருக்காங்க, 6 வயசு தான் ஆகுது, அவங்களே பேர் விட்டு கூப்பிட மாட்டேன். காரணம் என்ன? ரொம்ப பாசம் இருக்கிறதுனால அவங்க. நான் எங்கேயும் போனதில்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் என் வீட்டுக்காரங்க தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு தான் போகணும். கோயிலுக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட நான் போனதில்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு போனாங்க. கோயிலுக்குள்ளே தூக்கிட்டு தான் போவாங்க. எந்தெந்த கோயிலெலாம் போயிருக்கீங்க? அப்படி திருச்சி சமயபுரம் போயிருக்கேன், திருவேற்காடு, மாங்காடு, இங்கெல்லாம் போயிருக்கேன். கோயில் படிகள்லாம் ஏறும்போது அவரே தூக்கிட்டு போயிடுவாங்க. படிக்கட்டுலேயும் தூக்கிட்டு. திருச்சி வந்து 2 வீலர்லேயே வரும். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வந்துச்சுன்னா பஸ்ஸில் போகணும்னா போக முடியாது அவங்களால. மறைவான இடத்துல போயிட்டு அவங்க உடல் உபாதையை கழிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போகுது. அதை புரிஞ்சு நடந்துக்கிற மனசு ரொம்ப பெரிய மனசு. இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நான் கல்யாணம் பண்ணுவேன், என்னடா எங்கள் அம்மாவும் கேட்டாங்க, எங்கள் அக்காவும் கேட்டாங்க, எல்லோரும் கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிட்டு நான் பண்ணுறேன். சாவரம் போது கூட எனக்கு வராது அந்த எண்ணம். அதெல்லாம் ஒன்றில் சாவலாமா, நல்லா இருப்பீங்க. அதெல்லாம் சாவலாம் சொல்லாதீங்க, நல்லா இருப்பீங்க. வேற யாராவது இருந்தால் இது மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. அத்தை பையங்கிறதுனால தான் பார்த்துக்கிட்டேன்.